ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்களுடைய இருதயங்களை தெய்வ சமாதானம் மூடிக்கொள்வதாக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு தந்த வேத பகுதி மத்தேயு புஸ்தகம் 26வது அதிகாரம், அதில் 45வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் தம்முடைய சீடர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் சலிப்பாக சொன்ன மாதிரி இந்த வார்த்தையில் ஒரு உணர்வை நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னார். எல்லாரும் தூங்கினே இருந்தாங்க. அப்புறம் சொன்னார், பேதுருவை கூப்பிட்டு என் கூட 1 மணி நேரமாவது இருந்து ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அவனும் தூங்கினே இருந்தா. அப்படி அப்புறம் மறுபடியும் போய் ஆண்டவர் ஜெபம் பண்ணிவிட்டு 3வது வாட்டி அவங்கள போய் பார்க்க போகிறாரு. நல்லா தூங்கினே இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இனிமேல் நான் உன்னை எழுப்ப மாட்டேன், நீ ஒரு வேலை செய், நித்திரை பண்ணி தூங்கி இளைப்பாரு அப்படின்னார். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மனுஷன் ஜுரத்தில் இருக்கும்போது இப்போ தான் சுகம் ஆயிருக்கும், அவனுக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளை அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது, அப்பா ஐஸ்கிரீம் வேணும்ப்பா அப்படின்னதும் அப்பா சொல்கிறாரு வானாப்பா அப்படின்ட்டு. ஐஸ்கிரீம் கடைக்கிட்ட நின்று அவன் கெஞ்சினே இருக்கிறான், அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் 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 வேணும்னு. கடைசியாக அப்பா நான் ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறப்போ அவங்க அப்பா என்ன சொல்லுவார், சலிப்போட ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன அப்படின்னா, எப்படியாவது எடுத்துன்னு எந்த கதியாவது சாப்பிட்டுன்னு போப்பா அப்படின்வார். அந்த மாதிரி தான் இந்த வார்த்தை மனப்பூர்வமாக சொன்னது போல தெரியல, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா முன்னாடி 2 வார்த்தை சொல்லுது, பார்ப்பா என் கூட நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணுன்னு. 2வது டைம் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பார்ப்பா 1 மணி நேரமாவது என் கூட விழித்திருந்து ஜெபம் பண்ணு. 3வது வாட்டி அவங்கள பார்த்து சொன்னார், இதுக்கு மேலே நீ விழித்து இல்லாமல் போ, ஆனால் நீ என்ன பண்ணு, இதுக்கு மேலே தூங்கி இளைப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தூங்க வேண்டியது தான், ஆனால் தூங்க வேண்டிய நேரத்தில் மாத்திரம்தான் தூங்கணும். ஆண்டவர் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் ஆராதி அப்படின்னு சொல்கிற நேரத்தில் தூங்கக்கூடாது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாயை திறந்து 1 மணி நேரம் என் கூட இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது மக்கள் தூங்கின்னு இருக்கிறாங்க அப்படின்னா அது வேதனைக்குரிய விஷயம். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பைபிள் சொல்லுது, தூக்கத்தை விரும்பாது, விரும்பினால் தரித்திரர் ஆவாய் என்று சொல்லி. நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இப்படி சொல்லுது, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ அப்படின்னு. உன் வறுமையும் உன் தரித்திரமும் எப்படி இருக்கும், ஆயுதம் அணிந்தவனைப் போல வரும், வலிப்போக்கனைப் போல வாரி கொண்டு போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பாத, தூக்கம் உன்னை தரித்திரத்திற்கு நேராக நடத்தும். ஒருவேளை நீ தூக்கத்தை விரும்புகிறவனா இருந்தா நீ நல்லா தெரிஞ்சுக்க, ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறமும் நீ தூங்கின்னு இருக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க என்ன ஆண்டவரை எனக்கு சொல்றது, நான் என்ன ஆண்டவரை கேட்கறது அப்படின்ற மனநிலை தானே. இங்கே யோனாவினுடைய புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்களேன், எல்லாரும் உயிருக்கு போராடி பயந்து என்னென்னவோ பண்ணி எல்லாரும் ஜெபம் பண்ணுக்கிறாங்க. ஆனால் யோனா ஒண்டி அடித்தட்டில் அழகாக கையை முட்டு கொடுத்து தூங்கின்னு இருக்கிற. அப்படி தேவனுடைய பிள்ளைகளை, நீ தூங்குறது வேண்டாம் அப்படின்னு நான் பிரசங்கிக்கல. தூங்க வேண்டிய நேரம் எது அப்படின்றத நீ தெரிஞ்சுக்க. ஆண்டவர் சில நேரத்தில் நீ ஜெபி அப்படின்னு சொன்னார்னா ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுற நேரத்தில் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும். நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரு காலையிலேருந்து தொடங்கி நைட்டு 12 மணி நேரம் 1 மணி நேரம் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணிருந்தாராம். 1 மணிக்கு அவருடைய ப்ரேயர்லாம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் 2 மணிக்கு தட்டி எழுப்புனாரா, இந்த மாதிரி அந்த 3வது தெருவில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு. இந்த ஊழியக்காரர் எழும்பின உடனே ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஏன் ஆண்டவரை 2 மணி வரலையும் ஊழியம் செஞ்ச, மறுபடியும் என்னை 3 மணிக்கு எழுப்பி போய் அந்த வீடை சந்தின்றீங்களே, 5 மணிக்கு 2 மணி நேரம் எனக்கு தூக்கம் கொடுங்க ஆண்டவரை, 5 மணிக்கு எழும்பி போயிடுறேன். ஆண்டவர் 1 வாட்டி எழுப்பினார் ஏந்திரிச்சு போல, 2 வாட்டி எழுப்பினார் ஏந்திரிச்சு போல, 5 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி போனால் அந்த மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணின்னு செத்து இருக்குதான். சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லும் போது செய்யணும், அதுதான் பிரயோஜனம் உள்ளது. ஆண்டவர் சொல்லாதப்போ நீ என்னதான் செய்தாலும் அதுல பிரயோஜனம் இருக்காது. ஆதலால் இந்த வேத பகுதி என்ன சொல்லுது தெரியுங்களா தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை தூங்குன்னு சொன்னா தூங்குங்க.
ஆண்டவர் உங்களை ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் ஜெபம் பண்ணுங்க. அவர் சொல்லுகிறபடி செய்ய மனம் உள்ளவர்களாயிருங்க. அவர் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக செய்வோம் அப்படின்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, அது நமக்கு சுகத்தையும் தராது. ஆதலால் கடவுளை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க மாத்திரம்தான் கடவுள் சொல்கிறத நிராகரித்து அவங்களுடைய விருப்பத்தை செய்வாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்வோம். அவர் சொல்லுகிறபடி செய்யும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.